ஈடுபாடு அதிகமாக ஏற்பட்டு நிறைய ட்ராவல்லாம் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்போது ஆலய திருப்பணிகளுக்காக கைங்கரியம் செய்கிறது, உழவார பணிகள் செய்யக்கூடிய ஒரு சில வேலைகளும் சில பேர் பார்ப்பாங்க. இப்படி நட்சத்திர சாரம் ஓரளவுக்கு நன்மை தரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது வீடு கொடுத்த சனியின் அமைப்பை பார்க்கலாம். ஒருவேளை மேஷத்தில் சனி நீச்சம் அடைஞ்சால் ராகு திசையில் பெரிய பிரச்சனைகள் சந்திப்பாங்க. நிறைய பொருளாதார வீழ்ச்சி அவங்க சந்திப்பாங்க. முதியோர்களோட நிறைய அவமானம் பிரச்சனைகள்லாம் சந்திப்பாங்க. மூத்த சகோதரிகளோட வம்பு வழக்குகள்லாம் ஏற்படும். கோர்ட்டு கேஸுன்னு அலையக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். சொத்துக்கள் பாகப்பிரிவினை ஏற்பட்டு இவங்களுக்கு தர வேண்டிய ஒரு பங்கு கூட இவங்க ஈஸியாக உங்களுக்கு கிடைக்காது. அதுபோல் இவங்களுக்கு கிடைச்ச சொத்துக்கெல்லாம் இவங்க வீண் விரயம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுவே அங்கே சனி குரு பார்வை இல்லைன்னா சுக்கிரனோட தொடர்பு ஒருவேளை நீச்ச பங்கம் அடைஞ்சிருந்தால் ஓரளவுக்கு லாபம் திருப்திகரமாக இருக்கும். முதியவர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஒரு சிலருக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். வேலையில் நல்ல வெற்றியை இவங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு வேலை மூலியமாகவே நல்ல பொருளாதார மேன்மை அடையும். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் இந்த ராகு தசை காலங்கள்லேயும் கிடைக்க சான்ஸ் இருக்கும்னு சொல்லலாம். இப்போ சனி 2ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்கும்போது ராகுக்கு வீடு கொடுத்தவர் தனக்கு 4ஆம் இடத்துல இருக்காருங்கிற அமைப்புப்படி பார்க்கும்போது பேசி நல்ல பொருளாதார மேன்மை அடைய சான்ஸ் இருக்குது. குறிப்பாக பங்கு சந்தையில் டிப்ஸ் கொடுக்குறவங்க, அதாவது ஒரு பங்கை வாங்கி விற்கிறதுக்கு மற்றவங்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட யோகம் இருக்கும். அவங்களுக்கு இந்த ராகு திசா காலங்களில் அவங்க ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம், இவங்க மூலியமாக மற்றவங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய யோகம் இருக்கும். அதனால் இவங்களுக்கு சோஷியல் மீடியாலேயோ வேறு சில வகை மூலியமாக, அதாவது ஆன்லைன் டீச்சிங், இது மாதிரி சில மெத்தட்ஸில் பங்கு சந்தையை பற்றி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்கள லாபம் பார்க்க வைக்க முடியும். இப்படி மற்றவங்களை ஒரு கோடீஸ்வரனாக மாற்றுறதுக்கான யோகம் இருக்கும். அதே போல் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனி இருந்து ராகு லாபத்தில் இருக்கும் அமைப்புப்படி பார்க்கும்போது ஒரு சிலருக்கு ஜோதிடம், வாஸ்து சாஸ்திரம் இதெல்லாம் இவங்களுக்கு நல்ல சிறப்பாக வரும் அப்படின்னு சொல்லலாம். அது மூலிமா அவங்களால நல்லா பிழைக்க முடியும். ஒருவேளை 2ஆம் இடத்துல சனி பாவத்துவம் அடைஞ்சு செவ்வாயோட தொடர்பு இப்படி அமையப்பெறும்போது கடுமையான கெடுபலன்கள் சந்திப்பாங்க. பேசும்போது அவங்களுக்கு சரியாக பேச வராது. ஒரு சில விஷயங்களை தவறாக பேசுகிறது, ஒரு சிலருக்கு குடிப்பழக்கம் போன்ற கெட்ட பழக்க வழக்கங்களையும் ஈடுபடுறதுக்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். சனி 3ஆம் இடத்துல இருக்கும்போது, அதாவது மேஷத்துக்கு 3ஆம் இடம் மிதுனத்தில் சனி இருக்கும்போது முயற்சிக்கு நல்ல வெற்றியாக இவங்களுக்கு கிடைக்கும். அது மூலியம் நல்ல லாபம் இருக்கும். குறிப்பாக கலைஞர்களுக்கு அவங்களுடைய படைப்புகள் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும். எழுத்தாளர்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பான யோகம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் ட்ராவல் ரொம்ப அதிகம் விரும்புவாங்க. யாரெல்லாம்